ராக்கெட் ராஜா, ராக்கெட் பாய், ராக்கெட் மேன், ராக்கெட் சிங், ராக்கெட்ரி, ராக்கெட் ஹண்டர் அப்படின்லாம் கூட நிறைய படங்கள் வந்திருக்கு. அந்த படங்களோட தலைப்பை நம்மக்கிட்ட சொல்லும் போது ஒரு ஐடியா கிடைக்கும், ஒரு அர்த்தம் கிடைக்கும்ல. இப்போ ராக்கெட் ஹண்டர்னா இது வந்து ராக்கெட் திருடுற மாதிரி ஒரு ஜான்ரா படம் அப்படின்னு ஒரு அர்த்தம் கிடைக்குதுல்ல. இது என்ன ராக்கெட் டிரைவர்? புரியல. ஆனால் படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும், இந்த ராக்கெட் டிரைவர் தான் இந்த படத்துக்கு ரொம்ப பொருத்தமான தலைப்பு அப்படின்றது. 13 வயசு கலாம் இப்போ ப்ரெசன்ட் டேக்கு வந்துடுறாரு, 2024 வந்துடுறாரு. அப்போது பழைய சிநேகிதன் ஒருத்தனை சந்திக்கிற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருக்காரு இயக்குனர். அவருக்கு வந்து 90 வயசு, ஒரு 80 வயசு அந்த ரேஞ்சில் இருக்கும். இவருக்கு 13 வயசு. 2 பேரும் வாடா போடான்னு பேசிக்கிறாங்க. இந்த 80 வயசு பெரியவர் வந்து 13 வயசு கலாம் கிட்ட பேசுவார். டேய், பெரிய பெரிய சாதனைலாம் பண்ணிட்டடா, நல்ல வேலை நீ கல்யாணம் பண்ணிக்கல, கல்யாணம் பண்ணியிருந்த கண்டிப்பாக இந்த சாதனையெல்லாம் பண்ணியிருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு டைலாக் பேசுவார். இதுக்கு கலாம் வந்து பயங்கர ஷாக்காக வரும். என்னது, கல்யாணம் ஆகலையா, கல்யாணம் பண்ணிக்கலையா அப்படின்னு.